கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சது என் தப்பு தான். இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு கன்றாவியான ஒரு படம். இந்த ரிவ்யூ எதுக்குன்னா, தப்பி தவறி கூட இந்த படம் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான். ஒரு மெயில் கைனகாலஜிஸ்ட் கிட்ட அதையே பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொண்ணு மேலே எப்படி ஆசை வரும்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் காமெடின்னு தெரில. இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள், குழப்பங்கள், கேணத்தனமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிற படம் தான் பொண்ணொன்று கண்டேன். சிவா சாய் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது சுந்தரிங்கிற பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அதனாலேயே சண்டை வந்து பல வருஷங்கள் பேசாமல் போயிடுறாங்க. சுந்தரியும் இவங்கக்கிட்ட சிக்காமல் வேறு ஸ்கூலுக்கு தப்பிச்சு போயிடுது. பல வருஷங்களுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பசங்க, அதாவது அசோக் செல்வனும் வசந்த் ரவியும் மீட் பண்ணுறாங்க. ஒரு சிச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அவங்க லைஃப்பில் சாண்டிங்கிற ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் வராங்க. ஐஸ்வர்யாவை வசந்த் ரவி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐஸ்வர்யா டிவோர்ஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அசோக் செல்வனும் தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கிற கூத்து தான் பொண்ணொன்று கண்டேன் படத்தோட கேவலமான கதை. ஒருத்தன் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தான் தியேட்டருக்கோ ஓடிடிலேயோ ஏன் டவுன்லோட் போட்டு மொபைல் ஃபோன்லேயோ ஒரு படத்தை போட்டு பார்க்குறான். ஆனால் அங்கே இந்த மாதிரி படங்கள் எடுத்து ஓரளவுக்கு நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு ஸ்கேம் பண்ணி நம்ம 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இந்த கதையை கேட்டு இவங்கெல்லாம் டேட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும்போது இந்த ஆக்டர்ஸோட ஸ்டோரி செலெக்ஷனும் ரொம்ப சந்தேகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது நம்பவே முடியல. மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரில. சரி, மியூசிக் நல்லா இருக்குன்னு பார்த்தா எந்த பாட்டுமே கேட்க முடியல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப 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 சுமாராக இருக்குது. அதாவது அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு தான் இப்படி மியூசிக் போட்டிருக்காருன்னு நினைக்கும்போது நெஞ்செல்லாம் பதறது. ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு யோசிச்சு டீசெண்டாக ஒரு கதை எழுதியிருந்தாலும் இந்த படம் ஆவரேஜாக மாறி இருக்கும். காலேஜ் பசங்களே ரொம்ப குவாலிட்டியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, நியூ ஏஜ் லவ்னு என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காங்க. கண்ட நாள் முதல் கண்ணாமூச்சி என்னடான்னு எடுத்த பிரியா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே முடியல. இவங்க ரீசெண்டாக எடுத்த அனந்தம் சீரீஸ் கூட ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வசந்த் ரவி ஆக்டிங் பற்றி ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுன்னு. ஆனால் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு 2 பேருமே இவ்வளோ சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணி எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. இவங்களை தவிர படத்தில் வர மற்ற எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ரொம்ப சுமாராக தான் நடிச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் 3 நாள் யோசித்தாலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரிவ்யூ பார்த்து தான் சில படங்களை பார்க்கணுன்னு இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த ரிவ்யூனால் உங்கள் 2 மணி நேரத்தை சேவ் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஒரு வேளை பார்த்துருந்தா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம்.